அன்அகாடமி இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் எல்லாருக்குமே தெரியும். ஒரு 5 கோடி மக்களுக்கு மேலே இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்தியாவில். உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் எஜுகேட்டரை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஏகப்பட்ட கிளாஸஸ் ஃப்ரீயாக பார்க்கலாம். ப்ளஸ் நிறையா ப்ளஸ் கிளாஸஸ்மே இதில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸ் பார்த்திங்க அப்படின்னா டெய்லி டெஸ்ட் இருக்குது, வீக்லி, மந்த்லி, அப்புறம் சப்ஜெக்ட் வைஸு ஏகப்பட்ட டெஸ்ட் உங்களுக்கு இதில் வரும். ஆன்லைன் கிளாஸில் நீங்கள் ஹேண்ட் ரைஸ் பட்டன்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் டவுட் கேட்டுக்கலாம். ஆஃப்லைன் வீடியோஸுமே பார்த்துக்கலாம். எல்லாமே உங்களுக்கு அன்அகாடமி உங்களுக்கு ஃபீச்சர் பண்ணுறாங்க. இது ஃப்ரீயாகவும் இருக்குது, ப்ளஸ் கிளாஸாகவும் இருக்குது. ப்ளஸ் கிளாஸ்னால் நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளுடைய கோடு SRTN10 அப்படின்றத நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 10% ஃப்ளாட்டான ஒரு ஆஃபர் கிடைக்கும். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாக பார்க்குறீங்க, ஃப்ரீயாக டெஸ்ட்டு போகிறீங்க அப்படின்னா லிமிட்டடாக எல்லாமே கொடுப்பாங்க. நீங்கள் போய் அதெல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம். டவுட்டாக இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப்பில் கேளுங்க. ஆப்புக்குள்ளே போய்ட்டு சப்ஸ்கிரைப்புக்குள்ளே போய்ட்டு SRTN அப்படின்ற கோடை கொடுத்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏகப்பட்ட பேட்ச் கோர்ஸ் இப்போ கூட பார்த்தீங்கன்னா குரூப் 1க்கு போயிட்டுருக்கு, குரூப் 2க்கு போயிட்டுருக்கு, குரூப் 4 போயிட்டுருக்கு. இதெல்லாம் டெய்லி 20 கொஸ்டின் உங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கும். ஃப்ரீ தான், எப்போ அட்டன் பண்ணலாம். 8 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் டெஸ்ட் சீரிஸ் ஓடிட்டுருக்கு, தமிழ் டெஸ்ட்டு ஓடிக்கிட்டுருக்கு, கரண்ட் அஃபேர்ஸ் ஓடிக்கிட்டுருக்கு. அப்புறம் உங்களுக்கு சண்டே ஆனால் ஒரு ஃபுல் கொஸ்டின்ஸ் ஓடிக்கிட்டுருக்கு. குறிக்கோள் அப்படின்ற பேட்ச், இந்த மாதிரி ஏகப்பட்ட பேட்ச் உங்களுக்கு ஓடிக்கிட்டுருக்கு. எல்லாமே ஃப்ரீயாகவும் இருக்குது, பெய்டாகவும் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு TNPSC 100. ஸோ ஷார்ட்கட் விருந்து இது 4வது பார்ட்டு. ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா 3 பார்ட் முடிஞ்சிருக்கு. இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஏகப்பட்ட ஃபன்னியான ஷார்ட்கட்ஸோட நிறைய ஜிகே ரிப்பீட்டடாக கேட்டதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஃபாலோ பண்ணி இந்த குரூப் 2 இந்த குரூப் 4 எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க ஃபாலோ பண்ணி நோட்டில் எழுதி வச்சுட்டு இந்த சீரீஸை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. கண்டிப்பாக இதிலேருந்து கொஸ்டின்ஸ் வரும், நீங்களே சொல்லுவீங்க. ஆல்ரெடி பார்ட் 3 முடிஞ்சிருக்கு, இது பார்ட் 4 உடைய கண்டினியூஷன். ஓகேவா? ஸோ பார்ட் 3 கண்டினியூஷன். அதில் ஆல்ரெடி 3 கொஸ்டின் முடிஞ்சிருக்கு, கூற்றுகளும் காரணங்களும் அப்படின்ட்டு. இதில் இன்னொரு 5 கேள்வி இருக்குது. ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி முதல் இந்திய சுதந்திர போர் அதை பற்றி நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே, முதல் இந்திய சுதந்திர போர் எல்லாருக்குமே தெரியும், 1857 ரிவால்ட். ஓகேவா? ஸோ அப்போ நடந்தது பெரும் புரட்சி. கண்டிப்பாக ஒரு தோல்வியில் முடிந்த ஒரு புரட்சி இந்த புரட்சி. ஓகேவா? ஸோ இதில் எந்த இடத்துல போர் நடந்துச்சுன்னு கேட்பாங்க, யார் தலைமை தாங்கினாங்கன்னு கேட்பாங்க. அந்த தலைமை தாங்கின இடத்த தோக்கடித்து மறுபடியும் பழைய நிலைமை கொண்டு வந்த இவங்க யாருன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இந்த 3மே கேட்பாங்க, சரியா? ஸோ அதுதான் இந்த 3மே நான் ஒரு பாக்ஸ் மாதிரி கேட்டிருப்பேன். இதில் 2 குரூப் 2 கொஸ்டின்ஸ், 2 குரூப் 4 கொஸ்டின் அடங்கியிருக்கு. ஆல்ரெடி இது அப்படியே குரூப் 2லையும் கேட்டிருக்காங்க, குரூப் 1லையும் கேட்டிருக்காங்க, குரூப் 4லையும் கேட்டிருக்காங்க. ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்கும். இது மறக்காமல் போகிறதுக்கான ஒரு ஷார்ட்கட் வீடியோ தான் இது. ஓகே, மொத்தம் 6 இடத்துல நடந்திருக்கு. ஓகே, புரட்சி மொத்தம் 6 இடத்துல இந்த இதில் நம்ம சொல்ல போகிறோம். அந்த 6 இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நான் எப்படி எழுதியிருக்கேன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கடுத்து தலைமை தாங்கினவங்க யாருன்னு சொல்லிவிட்டு இந்த இடத்த சொல்லிட்டேன். அதுக்கடுத்து இந்த புரட்சியை ஒடுக்குனது யாருன்னு சொல்லிவிட்டு இந்த சீரீஸில் சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ குழப்பிக்க வேணாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி. ஓகே, டெல்லி யார் தலைமை தாங்கினாங்க அப்படின்னா பகதூர் ஷா 2 அப்படின்றவர் தான் டெல்லிக்கு தலைமை தாங்குவார். அவர் பாட்டு 7 இருப்பார். அவரை கூட்டிகிட்டு நீங்கள் தலைமை தாங்க டெல்லிக்குன்னு சொல்லிட்டு அவரை தலைவர் ஆக்கிடுவாங்க. அந்த தலைவர் ஆக்கினது அவங்கள தோக்கடிச்சு மறுபடியும் பிடிங்கிறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜான் நிக்கல்சன் அப்படின்றவர் தான் பிடிங்கிருக்காரு. ஓகே, இது எப்படி ஷார்ட்கட்டாக பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டெல்லி அப்படின்றத நீங்கள் டெய்லி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டெய்லி அப்படின்னா டெய்லி, ஓகேவா? டெய்லி பகதூர் ஷா அப்படின்றது ஒரு பகதூர் ஷா, ஒரு சாப்பிட்ற ஒரு இனிப்பு ஐட்டம். கண்டிப்பாக தெரியும் பகதூர் ஷா எல்லாருக்குமே. அந்த பகதூர் ஷா 2 பகதூர் ஷா டெய்லி சாப்பிடக்கூடாது, அது கெடுதி தானே கண்டிப்பாக. ஓகேவா? அதுதான் சொல்ல வராங்க, அதான் ஷார்ட்கட்டு. இந்த இடத்துல இந்த ஒடுக்குனவங்க பேரை கல்சன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன்ல. ஸோ கல் அந்த இதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். நிக்கல்சன் அப்படின்றதில் கல் மட்டும். அப்போ அந்த பாதுஷா கல் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இதுதான் ஷார்ட்கட்டு. டெய்லி 2 பகதூர்ஷா 2 பாதுஷா சாப்பிடக்கூடாது. அந்த பாதுஷா எப்படி இருக்குன்னா கல் மாதிரி இருக்குது, அதனால் சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டக்குன்னு டெல்லி வந்தாலே டெய்லி பாதுஷா அப்படின்னா பாதுஷா ஸ்வீட் ஞாபகம் வந்துடணும். ஸோ இதுதான் ஷார்ட்கட்டு. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா கான்பூரை யார் தலைமை தாங்கினாங்க அப்படின்னா நானா சாஹிப். ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதை யார் ஒடுக்குனாங்க அப்படின்னா காலின் கேம்பல் அப்படின்றவர் தான் ஒடுக்குனார். ஸோ ஓகே, இதில் ஷார்ட்கட் பார்த்தீங்க அப்படின்னா கான்பூர். ஓகேவா? ஸோ கான் அந்த முதல் எடுத்து பாருங்கள், கான் அப்படின்ட்டுருக்கா. ஸோ கான் இந்த பக்கம் நானான் இருக்கா. ஸோ இது நம்ம எப்படி நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னா கானா நானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ரைமிங்கை நம்மளால் செட் பண்ணிக்கலாம். ஸோ கான் அப்படின்னா நானா. ஓகே, கானா நானா அப்படின்னு சொல்லிட்டு கானா அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பக்கம் ஒடுக்குனது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது
காலின் கேம்பல் அப்படின்றவர் தான் வந்து ஒடுக்கியிருக்காரு. இதில் வந்து அந்த கால் அப்படின்றது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுதா, காலின் அப்படின்றப்போ கால், அந்த கால் அப்படின்றப்போ இந்த இடத்துல நமக்கு எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா கண்ணுன்னு ஸ்டார்ட் ஆகுது கான்பூரில். ஸோ கண் கால், அப்போ கண்ணுக்கும் காலுக்கும், அதாவது நம்ம உடம்புல வந்து கண்ணிலேருந்து கால் வரைக்கும் உச்சி முதல் பாதம் வரைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த மாதிரி ஸோ கண் அப்போ உறுப்பு வருது அப்படின்னா அதோடைய கண்டிப்பாக தொடர்பான உறுப்பு கால் இருக்க தான் போகுது. அப்போ வந்து கான்பூரை வந்து ஒடுக்கினது யாருன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா கண் அப்படின்னா கால், அப்போனா வந்து கால் அப்படின்னா டக்குன்னு காலின் கேம்பல் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஞாபகம் வந்துடணும். ஓகேவா? தலைமை தங்கினது வந்து பார்த்திங்கன்னா கானா நானா அப்படின்னு சொல்லிட்டு சிங் பண்ணிக்கலாம், பார்த்தோன்னு ஞாபகம் வந்துடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லக்னோ வந்து பேகம் ஹச்ரத் மஹால் அப்படின்றவங்க தான் வந்து தலைமை தங்கியிருக்காங்க. காலின் கேம்பல் தான் வந்து ஒடுக்கியிருக்காங்க. ஆக்சுவலி வந்து ஹென்ரி லாரன்ஸ் அப்படின்றவர் தான் வந்து ஃபஸ்ட்டு வருவார், அவரை வந்து கொன்றுவாங்க. அதுக்கப்புறம் வந்து காலின் கேம்பல் தான் வந்து அதுக்கப்புறம் வந்து அங்கே கான்பூரை ஒடுக்கிட்டு லக்னோக்கு வந்து அதை வந்து அந்த புரட்சியை வந்து ஒடுக்குவார். ஓகே, நமக்கு வந்து மெயினானது வந்து ஒடுக்குனது பார்த்திங்க அப்படின்னா காலின் கேம்பல் தான் அப்படின்ற மாதிரி. இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா லக்னோ, ஸோ லக் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா பேகம் ஹச்ரத் மஹால், இந்த மஹால் அப்படின்றத வந்து மகள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ மகள் அப்படின்னா ஒரு பெண் குழந்தை வந்து பிறந்துச்சு அப்படின்னா எப்படி ஒரு அதிர்ஷ்ட கதவே வந்து தட்டுற மாதிரி. ஓகேவா? ஸோ ஒரு லக்கான ஒரு விஷயம் தான் வந்து பெண் குழந்தை பிறந்தா அப்படின்ற மாதிரி. ஸோ லக் அப்படின்னா என்னது, நமக்கு வந்து குழந்தை பிறக்க போகுது அப்படின்னா பெண் குழந்தை பிறந்தா லக்குன்னு சொன்னனால மகள். அப்போ உங்களுக்கு பேகம் ஹச்ரத் மஹால் லக்கு ஞாபகம் வந்துடும். ஓகேவா? ஸோ அந்த பெண் குழந்தை பிறந்தாலே லக்குவா அப்படின்னு சொல்கிறோமா. ஸோ வந்து ஒரு அதிர்ஷ்டம் வந்து கதவு வந்து தட்டுது அப்படின்ற மாதிரி. ஓகேவா? ஸோ அதிர்ஷ்ட கதவு அப்படின்றது வந்து அந்த காலிங் பெல் அடிக்கிற மாதிரி அந்த பெல். ஓகேவா? ஸோ காலிங் கேம்பல் அப்படின்றதுல அந்த பெல் அப்படின்றது எப்படி நீங்கள் சிங்க் பண்ணிக்கலாம். பெல் எப்போ அடிக்கும், எப்போ வந்து அதிர்ஷ்டம் வந்து நமக்கு வந்து கதவு தட்டும் அப்படின்னா ஒரு மகள் பிறந்தால் நமக்கு வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி லக்னோ வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜான்சி ராணி லக்ஷ்மி பாய், எல்லாருக்குமே தெரியும். இது வந்து ஷார்ட்கட்டே தேவையில்லை, ஜான்சி ராணி லக்ஷ்மி பாய் அப்படின்னு தான் சேர்ந்தே சொல்லுவீங்க. ஸோ ஜான்சி அப்படின்ற இடத்த வந்து ராணி லக்ஷ்மி பாய் தான் வந்து தலைமை தாங்கியிருப்பாங்க. அதை வந்து யார் ஒடுக்கியிருக்காங்க அப்படின்னா ஹியூஜ் ரோஸ் அப்படின்றவர் தான் வந்து ஒடுக்கியிருக்காங்க. ஸோ டான்சிங் ரோஸ் அவரோட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் எப்படி வேணாலும். ஸோ இந்த இடத்துல வந்து ஷார்ட்கட் பார்த்திங்க அப்படின்னா சி அப்படின்னா சி எப்படி இருக்கும், ஹியூஜாக பெருசாக இருக்குமா. ஸோ அவ்வளோதான். ஸோ அப்போ ஹியூஜ் அப்படின்றத வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு ஹியூஜ் ரோஸ் அப்படின்னு சொல்லி போட்டுடலாம். இல்லைன்னா வந்து ரோஸ் வந்து ஜான்சியை லவ் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் சிங்க் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் ஒரு ஷார்ட்கட்டு. அடுத்து அலகாபாத் பார்த்திங்க அப்படின்னா கிலியாத் அலி அப்படின்றவர் தான் வந்து தலைமை தங்கியிருப்பார். அடுத்து கால்னல் நெயில் அப்படின்றவர் தான் வந்து உங்களுக்கு வந்து இது பண்ணியிருப்பாங்க, அதை வந்து ஒடுக்கியிருப்பாங்க. ஓகே, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அலகாபாத். ஓகேவா? இது வந்து அலகாபாத் அலி அப்படின்றது வந்து உங்களுக்கு ரைமிங்காக வருதா. ஓகேவா? அழகான அலி இல்லை அலகாபாத் அலி. ஓகேவா? ஸோ அலினாலே முகமது அலின்னு தெரியுமா. ஸோ அந்த மாதிரி அழகான அலி, அலகாபாத் அலி அப்படின்ற மாதிரி ரைமிங்காக செட் பண்ணிட்டா உங்களுக்கு அலகாபாத் அலின்றது வந்து சிங்க் ஆயிரும். கொஞ்சம் சொல்லி பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அலகாபாத்துன்றக்கா, பாத் அப்படின்னா குளிப்போம். ஸோ இதில் வந்து கால்னல் நெயில் அப்படின்ருக்கு. நெயில் அப்படின்னா நமக்கு வந்து நெயில் இருக்குது. நம்ம நெயில் எப்போ கட் பண்ணணும், எப்போயுமே குளிச்ச பின்னாடி தான் கட் பண்ணுவோம். குளித்த உடனே கட் பண்ணால் சாஃப்டாக இருக்கும், அப்போ டக்குன்னு ஈஸியாக கட் பண்ண முடியும். ஸோ வந்து நெயில் எப்போ கட் பண்ணுவோம்னா பாத் அப்படின்னா பாத்தை பண்ணுறப்போ அலகாபாத், அவ்வளோதான் ஷார்ட்கட்டு. அலகாபாத்து, லியாகத் அலி, கால்னல் நெயில். ஓகே, லாஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பீகார். இது வந்து குரூப் 2 கேட்ட கொஸ்டின். பீகாரை வந்து யார் தலைமை தாங்கினாங்க அப்படின்னா கன்வர் சிங் அப்படின்னு தான் தலைமை தாங்கியிருக்காரு. ஓகேவா? ஸோ இது பார்த்திங்கன்னா பீகார் கன்வார். ஓகேவா? ஸோ அதாவது ஹார் வார், அந்த ஹார் வார் அப்படின்னா பீகார் கன்வார், அந்த ரைமிங்கே உங்களுக்கு வந்துருச்சு. ஸோ பீகார்னா கன்வார் சிங் அப்படின்னு போட்டுடலாம். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா வில்லியம் டாய்லர் அப்படின்றவர் தான் வந்து இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து தலைமை, அதாவது ஒடுக்குனது வந்து தலைமை தாங்கினது வந்து உங்களுக்கு வந்து கன்வர் சிங். ஓகேவா? ஸோ ஒடுக்குனது பார்த்திங்க அப்படின்னா வில்லியம் டாய்லர். ஓகே, இதுக்கு வந்து ஷார்ட்கட் பார்த்திங்க அப்படின்னா நான் கீழே எழுதியிருக்கேன் பிக் வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது பீகாரில் பார்த்திங்க அப்படின்னா பீகார் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். ஸோ பிக் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிக்னா வில்லையெல்லாம் எப்படி பெருசு அந்த ஒரு ரஜினி படத்தில் வருவாங்க 3 வில்லன் பெருசாக வருவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி வில்லியம் அப்படின்னா அந்த வில் மட்டும் எடுத்தோம்னா வில்லன் அப்படின்றது. அப்போ வில்லன் எப்படி இருப்பான்னா பிக்காக தான் இருப்பான். ஸோ வில்லன் பீகார் அப்படின்ற மாதிரி. ஸோ அவ்வளோதான் இதோடைய ஷார்ட்கட்டு. ஒரு 8 நிமிஷம் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட்டு. ஆனால் வந்து இதிலேருந்து கண்டிப்பாக திரும்பி கொஸ்டின்ஸ் வரும். இதை நோட்டில் எழுதி வச்சுட்டு அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1க்கு 4 வாட்டி ரிவிஷன் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ரிவிஷன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பிரச்சனையே இல்லை, கண்டிப்பாக வந்து அடிச்சிடலாம். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா டூ ஆர் டை, அதாவது இது வந்து கூற்றுகளும் அது வந்து சொன்னது யார் அப்படின்ற மாதிரி வந்து வரும். அதாவது கூற்றுகளும் காரணங்களும் கூறியவர் யார் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இது ஆல்ரெடி நம்ம வந்து பார்ட் 3ல் ஒரு 3 போட்டோம். இதில் வந்து ஒரு 5 இது இருக்குது. நான் அப்படியே சேர்த்து சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து டூ ஆர் டை.
ஓகேவா. டூ ஆர் டை அப்படின்னா செய் அல்லது செத்து மடி. இது வந்து நிறைய கன்ஃபியூஷன் பண்ணுறாங்க. ஆனால் காந்திஜி தான் வந்து கரெக்டான ஆன்சர், சரியா. ஸோ டூ ஆர் டை, ஒன்று செய் அப்படின்னா செத்து போயிரு அப்படின்ற மாதிரி காந்தி வந்து நம்ம சொல்லிட்டாரு. ஸோ காந்திஜி வந்து பண்ணார், அதே மாதிரி வந்து அவரை சுட்டு கொண்டுட்டாங்க. ஸோ செஞ்சார், செத்துட்டார், அப்போ காந்தி தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிவ் மீ பிளட் அண்டு ஐ வில் கிவ் ஃப்ரீடம், அதாவது உங்களுடைய ரத்தத்தை கொடுங்கள், நான் உங்களுக்கு சுதந்திரத்தை அளிக்கிறேன் அப்படின்னு சொன்னது வந்து சுபாஷ் சந்திர போஸ், ஓகேவா. ஸோ கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து எப்படி இப்போ சுபாஷ் சந்திர போஸ் தான் அந்த ஆர்மியை வந்து ஸ்டார்ட் பண்ணார். ஸோ ஆர்மிக்காரங்க வந்து ரத்தம் சிந்தாமல் இருக்க மாட்டாங்க. அப்போ வந்து ரத்தம் சிந்துறவங்களாம் ஆர்மிக்காரங்க, அதை ஸ்டார்ட் பண்ணது வந்து சுபாஷ் சந்திர போஸ். அதே தான் இங்கே வந்துருக்கு பிளட்டு அப்படின்றவங்க. அப்போ பிளட்டுன்னா ஓகே அப்படி சிங் பண்ணிவிட்டு ரத்தம் சிந்தது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்மிக்காரங்க ஸ்டார்ட் பண்ணது சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடலாம். ஓகே, அடுத்து வந்து இந்த கொஸ்டின் வந்து நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. குரூப் 4ல் கேட்டிருக்காங்க, குரூப் 2ல் கேட்டிருக்காங்க, நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கான கொஸ்டின். ஸோ நீங்கள் தான் வந்து இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பண்ண போகிறீங்க, ஓகேவா. ஸ்வராஜ் இஸ் மை பர்த் ரைட், ஐ வில் ஹேவ் இட். சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை நான் அடைந்தே தீர்வேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது. இதை வந்து சொன்னது யார் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒருத்தரவங்க கமெண்ட் பண்ணதை பார்த்து மித்தவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா ஓகே. நீங்கள் வந்து கமெண்டை பார்த்து தெரிஞ்சுக்கூடாது, இந்த டைலாக் வந்து அப்படியே நெட்டில் போடுங்க. உங்களுக்கு நீங்கள் வந்து என்ன உங்களுக்கு அதில் ஒரு 4-5 வரி வந்து வரும். அந்த 4-5 வரியுமே வந்து எக்ஸாமுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதை பார்த்துட்டு இங்கே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், சரியா. ஸோ இப்படி பண்ணுறவங்க தான் வந்து உண்மையாக இருக்கவங்களுக்கு தான் வந்து கண்டிப்பாக வந்து இந்த வருஷம் வந்து வேலை கிடைக்கும். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழாவது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து என்னுடைய இறுதி நோக்கம் அனைவரின் கண்ணீரை துடைப்பது. மை அல்டிமேட் எய்ம் இஸ் டு வைப் அவுட் டியர் ஃப்ரம் எவ்ரி ஒன் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா நேரு. ஓகே, நேரு மாமா அப்படின்னா அவர் கார்லேருந்து வந்தார் அப்படின்னா ஒரு ஹாப்பினஸ் தான் கிடைக்கும். அவரை பார்த்தாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆனந்த கண்ணீர் வரும். ஸோ அந்த கண்ணீரோட சிங் பண்ணி நேரு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 8வது பார்த்திங்க அப்படின்னா எவ்ரி ப்ளோ தட் இஸ் அடல்ட் ஆன் மை பேக் வில் பி நெயில் இன் காஃபின் ஆஃப் பிரிட்டிஷ் எம்பையர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது என் மீது அடிக்கப்படும் ஒவ்வொரு அடியும் பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் சவப்பட்டியின் மீது அடிக்கப்படும் அடியாகும் அப்படின்ற மாதிரி. ஓகே, ஸோ இது அவ்வளோ இம்பார்ட்டன்டானு தெரில, மெஜாரிட்டி கேட்டதில்ல. ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட், ஓகேவா, கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா லாலா லஜபதி ராய் அப்படின்றதான் சொல்கிறாங்க, ஓகேவா. ஸோ லஜபதியை வந்து சவப்பட்டியில் வச்சு அடைச்சிட்றாங்க. ஓகே, லஜபதி சவப்பட்டி, ஓகேவா. ஸோ லஜபதி சவப்பட்டி அப்படின்ற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். மொத்தம் வந்து ஒரு 5+, இதில் வந்து ஒரு 6 3 18, ஓகே, ஒரு 23 கேள்வி கிட்ட வந்து நம்ம பார்த்துருக்கோம். இதை எப்படி கேட்டாலும் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து சொல்லணும், சரியா. ஸோ டக்குன்னு கண்ணை மூடிட்டு சொல்லி பாருங்கள், இந்த கேள்விக்கு என்ன வரும், இந்த கேள்விக்கு என்ன வரும், லக்னோக்கு வந்து யார் தலைமை தாங்கினாங்க, ஓகேவா, யார் வந்து அதை அடக்குனாங்க அப்படின்ற மாதிரி ஒரு 5 வாட்டி சொல்லி பாருங்கள். இந்த இதில் வந்து என்ன கொஸ்டின் கேட்டாலும் சொல்கிறேன், உறுதியாக நீங்கள் வந்து அடிச்சே தருவீங்க, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி 10 வீடியோ போடுவேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போனீங்க அப்படின்னா அப்புறம் பார்த்துக்கோங்க, வீடியோவே வராது. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் வந்து அந்த கவுண்ட்டை பார்த்துட்டு ஒரு ஹாப்பியாக அப்பா நிறைய பேர் பார்க்குறாங்க, பின்தொடர்றாங்க அப்படின்னு வீடியோ போட முடியும். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடைய ஃபோனை பிடுங்கி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. தேங்க்யூ.